வணக்கம். இந்த வீடியோவில் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ராமாயணத்தில் நிறைய பேருக்கு தெரியாத சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு மகள் பிறந்திருக்காங்க. அந்த மகள் என்ன ஆனாங்க, ஏன் அந்த மகள் பிறந்ததுக்கு அப்புறமாவும் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா பலகாலமாக தவங்கடந்தாரு. கடைசியாக ராமரும் லட்சுமணரும் மற்ற சகோதரர்கள் இவங்கெல்லாம் எப்படி பிறந்தாங்க, ராமருடைய ஜனன ஜாதகம் எப்படி இருந்துச்சு, அவர் பிறந்த அந்த நவமி திதிக்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் ராமநவமி அப்படின்னு கொண்டாடுறோம், இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ராமநவமி அப்படின்னு ராமருடைய பிறப்பை தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் சாதாரணமான கோயில் கிடையாது. ராமர் மட்டும் இல்லாம லட்சுமணர், பரதன், சத்ருகன் இப்படின்னு ராமருடைய அத்தனை சகோதரர்களும் ஒரே கோயில்ல, அதுவும் கருவறைக்குள்ள ஒரே இடத்துலயே இந்த 4 பேரையும் தரிசிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட அருமையான கோயில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயிலுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம். இப்படி இந்த வீடியோ முழுக்க எக்கச்சக்கமான நம்ம நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கொட்டி கிடக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம எத்தனையோ முறை ராமாயணத்தை சுருக்கமாகவோ விரிவாகவோ திரைப்படங்கள்லையோ இல்ல நெடுந்தொடர்களாகவோ இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசான தாத்தா பாட்டிமார்கள் சொல்லியோ நிறைய முறை ராமாயண கதைகளை கேட்டிருப்போம். ஆனா எத்தனை முறை ராமாயணத்தை கேட்டாலும் பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் புதுசா இருக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த வீடியோல சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக புதுசா இருக்கும். இந்த உலகத்துல எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் சத்தியத்தை, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து பூமிக்கு வருவாரு அப்படி நமக்கு தெரியும். அந்த வரிசையில ராமாவதாரம் நிகழும் போது அந்தந்த கிரகங்கள் ஆற்றல் மிக்க இடங்கள்ல உட்கார்ந்தாங்க. 9 கிரகமும் உச்சம் பெற்றவனாக ஒருத்தன் இருந்தா அவனால எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல சித்திரை மாசம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்துல கடக ராசி கடக லக்கணத்துல பகல் உச்சி பொழுதுல ஒரு 12:10 நவமி திதியில ராமபிரான் அவதரிச்சாரு. 5 கிரகங்கள் உச்சமா இருந்துச்சு அவர் பிறக்கும் போது. அதாவது குரு, சுக்கிரன், சூரியன், சனி, செவ்வாய் 5 கிரகங்கள் உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது மீதி இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சந்திரனும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருந்தாரு. புதனானவர் சூரியனோடு சேர்ந்து காணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து இந்த ஜாதகமானது, ராமருடைய ஜாதகமானது ஒரு உச்ச ராசி ஜாதகமாக இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி திருமகனாக ஆகக்கூடிய ஜாதகமாக அமைஞ்சிச்சு. ஆனாலும் தெய்வமே மானிட பிறவி எடுத்து வந்ததுனால அந்தந்த பலாபலன்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலையும் சில பல தடங்கல்களை அவர் தாண்டி வர வேண்டி இருந்துச்சு. அது எல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு பாடமாக இருக்குது. சரி, ராமபிரானுடைய ஜாதக கட்டம் எப்படி இருந்துச்சு, என்ன ராசியில பிறந்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தசரத சக்கரவர்த்திக்கு பலகாலமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெண் குழந்தை முதல்லையே, ஏற்கனவே ராமர் லட்சுமணர் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்றமே, அந்த கதைக்குள்ள போவோம். இதோடு சேர்ந்து ராமபிரான் எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வரும். தசரத மகாராஜா பலகாலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்காரு. அந்த சமயத்திலேயே அவரு சக்கரவர்த்தி பட்டம் சூட்ட வேண்டி இருந்ததுனால வசிஷ்டர் முனிவருடைய உதவியின்படி அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்கிறாரு. அஸ்வமேத யாகம் பூர்த்தி அடைஞ்ச உடனேயுமே புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு குழந்தை பறக்கிறதுக்கான ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. அதே நேரத்தில் வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை ரிஷியஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அதீத சக்திகள் பொருந்திய ஒரு ரிஷியை வச்சு பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டர் தசரத மகாராஜா கிட்ட சொல்றாரு. யார் இந்த ரிஷியஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா,
விபண்டகர் அப்படின்னு சொல்லி திரேத்த யுகத்துல ஒரு மிகப்பெரிய முனிவர் இருந்தாரு. இவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்டா, சப்த ரிஷிகள்ல ஒருத்தராக இருந்த காஷ்யப ரிஷியுடைய மகனாக வந்தவர் தான் இந்த விபண்டக முனிவர். இந்த விபண்டகரும் அவருடைய அப்பா சப்த ரிஷிகள்லயே ஒருத்தராக இருக்கிறதுனால இவருமே பல காலமாக கடுமையாக தவம் புரிஞ்சு ஆண்டவன் கிட்ட வரம் வாங்க முயற்சி செய்கிறாரு. ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் ஆள் அரவமில்லாத ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து பல காலமாக அவர் கடுமையாக தவம் செஞ்சு வரும்போது இவருடைய தவ வலிமையானது இந்திர பதவியையே ஆட்டி அசைச்சு பார்த்துருக்கு. இவர் இதே வேகத்தில் தவம் பண்ணார்னா இந்திரனுடைய பதவிக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு இந்திர தேவன் அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சி பண்றாரு. தன்னுடைய தேவ மங்கைகள் அப்சரஸ்கள்ல ஒருத்தங்களாக இருக்கக்கூடிய ஊர்வசி தேவிய பூலோகத்துக்கு அனுப்புறாரு. இந்த விபண்டகர் இதே வேகத்துல தவம் பண்ணா அப்படின்னு சொன்னா நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும், அவனுடைய தவத்தை எப்படியாவது களைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஊர்வசிய இந்திர தேவன் அனுப்பி வைக்கிறாரு. ஊர்வசியும் பூலோகத்துக்கு வர்றாங்க. ஊர்வசிய இந்த ஆற்றங்கரையில தவம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விபண்டக முனிவர் பார்க்கிறாரு. பல காலமாக கடுமையான தவம், எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாம உணவில்லாம கடுமையாக தவம் பிடிச்சு வரக்கூடிய இந்த முனிவரை தன்னுடைய அழகால இந்த இடத்துல ஊர்வசி தேவி மயக்கிறாங்க. ஊர்வசி தேவியுடைய அழகுல மயங்கின விபண்டகர் முனிவர் அந்த இடத்துல அவருடைய பிரம்மச்சரியத்திலிருந்து தவறுகிறாரு. அப்படியாக அவருடைய பிரம்மச்சரியம் தவறி போகும்போது அதிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஊர்வசி தேவி தேவ மங்கையாக இருக்கிறதுனால அவங்க தாங்கி அந்த குழந்தைய வளர்க்காம ஒரு சாபம் பெற்றிருந்த இன்னொரு தேவலோக கன்னி மான் உருவத்துல அந்த ஆத்தங்கரை ஓரமாக சுத்தி திரிஞ்சுச்சான். அந்த ஆத்தங்கரையில தண்ணி குடிக்க வந்திருந்த மானானது அந்த குழந்தையை விபண்டகருக்கும் ஊர்வசிக்கும் பிறக்கவிருந்த அந்த குழந்தையை அந்த மானானது தன்னுடைய வயிற்றுல கருவாக்கி அது ஒரு அழகான ஆண் குழந்தையை பெத்தெடுக்குது. அப்படி பிறந்த அந்த ஆண் குழந்தையானது இங்கே முனிவராக இருந்த விபண்டகருக்கும் ஒரு மானுடைய வயிற்றுல சூழ் கொண்டு அது பிறந்ததுனால மனித குழந்தையாகவே பிறந்தாலும் மானுக்கு எப்படி 2 கொம்பு இருக்குமோ அது மாதிரி 2 கொம்போடு ஒரு குழந்தை பிறந்து வருது. அந்த குழந்தை தான் ரிஷியஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தசரத மகாராஜாவுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புத்திர காமேஷ்டி யாகத்தை வளர்க்கக்கூடிய அந்த மிக மேன்மை பொருந்திய ரிஷியாக பின்னால வரப்போறாரு. இப்போ விபண்டகரை ஊர்வசி ஏமாத்தி அவருடைய பலகால தவத்தை பயனில்லாமாக்கி, அது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட பரவாயில்ல, தவத்தை களைச்சதோடு அந்த குழந்தைய கூட பெத்தெடுக்காம மான் வயிற்றுல விட்டுட்டு ஊர்வசி மறுபடியும் வானலோகத்துக்கே போயிடுறாங்க. இதனால விபண்டகருக்கு மிக கடுமையான கோபம், அதுலயும் இந்த பெண் குலத்து மேல தன்னுடைய இத்தனை காலத்து தவத்தை ஒண்ணும் இல்லாம செஞ்ச அந்த பெண் குலத்தின் மீது அவருக்கு கடுமையான கோபமானது இருக்குது. அதனால பிறந்ததிலிருந்தே இந்த மான்கொம்போடு பிறந்திருந்த தன்னுடைய மகன் ரிஷியஸ்ரிங்கரை எந்த ஒரு பெண் வாடையுமே படாம வளர்க்கணும், அவனையாவது ஒரு மிகப்பெரிய தவசியாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு அந்த குழந்தைய அவர் வளர்த்து வர்றாரு. இந்த குழந்தையானது காட்டு மிருகங்களை பார்த்துருக்கு, பறவையை பார்த்துருக்கு, இந்த மரங்களை செடி கொடிகளை பார்த்துருக்கு, இயற்கையை பார்த்துருக்கு. அவ்வளவுதான். எந்த ஒரு மனுஷனையும் அப்பாவை தவிர எந்த ஒரு மனுஷனையும் ரிஷியஸ்ரிங்கர் பார்க்காமலே காலங்காலமாக வாழ்ந்து வந்திருக்காரு. சரி, அவன் அப்பாவையாவது ஒரு மனுஷன் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் ஆணாகி போனாரு. இந்த உலகத்துல பெண்கள் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியாமலே காலங்காலமாக வளர்ந்து ஒரு இளவட்ட பையனாக மாறி நிற்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் கதையில அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த விபண்டகரும் ரிஷியஸ்ரிங்கர் இவங்க 2 பேரும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள வாழ்றாங்களே, அந்த காட்டு பகுதியானது அங்கதேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டுடைய எல்லை பகுதியில் இருக்குது. நம்ம மகாபாரத கதையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மகாபாரதத்தில் அங்க தேசத்தை கர்ணன் ஆட்சி பண்ணுவார். அப்படி கர்ணனால பிற்காலத்தில் ஆட்சி பண்ணப்பட்ட அதே அங்க தேசத்தை ராமாயண காலகட்டத்தில்
ரோமபாதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி பண்ணினாரு. அந்த ரோமபாதருடைய அங்கதேச நாட்டில் அன்னைக்கு தேதிக்கு கடுமையான வறட்சி. ஏன் அப்படி ஒரு வறட்சி? வேற எங்கேயுமே இல்லாத அந்த கடுமையான வறட்சி இந்த தேசத்துக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சமயத்தில் இந்த அங்கதேசத்து அரசர் ரோமபாதர் ஏதோ வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அவரை தேடி உதவி கேட்டு வந்திருந்த ஒரு அந்தணரை அவரு கண்டுக்காம விட்டுட்டாரு. அதனால இந்த நாட்டிலேயே இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்தணர் கோவிச்சுக்கிட்டு இந்த அங்க தேசத்தை விட்டுட்டு வேற ஒரு தேசத்துக்கு போயிடுறாரு. அப்படி அந்தணர் கோவிச்சுட்டு போனதுனால அவர் பின்னாலேயே இந்திர பகவானும் வருண பகவானும் கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால அன்னைக்கு தேதியிலிருந்து அங்க தேசத்துல மழை பொழிவு இல்லாம அந்த தேசமே வறண்டு போய் கிடக்குது. ஆனா இந்த தேசமே வறண்டு போய் கிடந்தாலும் அந்த காட்டு பகுதி மட்டும், இந்த விபண்டகரும் ரிஷ்யசிருங்கர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி மட்டும் ரொம்பவே வளமையாக இருக்குது. அதனால நாட்டுக்குள்ள எப்படி மழை பொழிய வைக்கிறது, எப்படி வெள்ளாமையை பெருக்கிறது அப்படின்னு அங்கதேசத்து ராசா நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணும்போது இந்த காட்டுக்குள்ள ஒரு அபரிவிதமான ஆற்றல் இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது. அந்த அற்புத சக்தியானது நம்ம நாட்டுக்குள்ள பிரவேசம் பண்ணுனா நம்ம நாட்டிலையும் மழை பொழியும் அப்படின்னு சொல்லும்போது காட்டுக்குள்ள இருந்த அந்த அற்புத சக்தியை தேடி இந்த ராசாவுடைய ஆட்கள் போறாங்க. போய் அந்த நடு காட்டுக்குள்ள விபண்டகரும் அவருடைய மகன் ரிஷ்யசிருங்கர் இவங்க 2 பேர் மட்டும் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுடைய தவ வலிமையால தான் இந்த பகுதி மட்டும் பச்சை பசேல் இருக்கு, நாடானது இப்படி வறட்சியாகி போய் கிடக்குது. இப்போ இதுல 2 பேர்ல விபண்டக முனிவர் ரொம்பவே கோபக்காரர், அவரை யாரும் நெருங்கி போக முடியாது. ஆனா ரிஷ்யசிருங்கர் சின்ன பையன், இளவட்ட பையனாக இருக்கிறாரு. அவரை எப்படியாவது நாட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அவருடைய பாதம் அங்க தேசத்து மண்ணில் பட்டு நம்ம நாட்டில் மழை பொழியும் அப்படின்னு சொல்லி ராசா ரிஷ்யசிருங்கரை மட்டும் நாட்டுக்குள்ள கூப்பிட்டு வர முயற்சி பண்றாரு. ஆனா கோபக்கார முனிவராக இருக்கக்கூடிய விபண்டகர் தன்னுடைய மகனை மற்ற எந்த மனுஷங்க கண்ணிலையும் காட்டாம, குறிப்பா பெண்கள் கண்ணில் காட்டாம வளர்த்து வர்றாரு. காட்டுக்குள்ள இருந்து அங்க தேசத்துக்குள்ள இந்த ரிஷ்யசிருங்கர் வந்துட்டார்னு சொன்னா அவர் பெண்களை எல்லாம் பாத்திர மாட்டாரா? அதனால விபண்டகருடைய சக்தியால யாராலையும் ரிஷ்யசிருங்கரை நெருங்கவே முடியல. இப்படியாக காலங்கள் உருண்டோடி போய்கிட்டு இருக்கும்போது விபண்டகர் ஒரு முக்கியமான வேலையாக இந்த காட்டுப்பகுதியிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அந்த சந்தர்ப்பத்தின் போது ரிஷ்யசிருங்கர் மட்டும் தனியாக காட்டுப்பகுதிக்குள்ள அவங்களுடைய ஆசிரமத்தில் இருக்காங்க. அப்போ ரிஷ்யசிருங்கர் இதுவரைக்கும் வாழ்க்கையில அவர் அனுபவிக்காத சொகுசு சுகங்களை எல்லாம் அவருக்கு காட்டணும், அவர் சாப்பிடாத தின்பண்டங்களை எல்லாம் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அங்கதேசத்து ராசா ரோமபாதர் தன்னுடைய நாட்டில் இருந்து சில பெண்களை எல்லாம் ரிஷ்யசிருங்கரை பார்த்து அவருக்கு நிறைய தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து இங்க நாட்டுக்கு எப்படியாவது அழைத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகளாக இருந்த சாந்தாவையும் அவளோடு சேர்ந்து சில தோழிகளையும் காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. காட்டுக்குள்ள போய் தங்கி இருந்த இந்த பெண்கள் எல்லாம் விபண்டகர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா எப்படியோ மான் கொம்புகளோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞன் கூட பேச்சு கொடுத்து பழகி அவனுக்கு இனிப்புகளை எல்லாம் கொடுத்து ரொம்ப காலமாக அவருக்கு தெரியாம இருந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அங்க தேசத்துக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்படியாக ரிஷ்யசிருங்கருடைய பாதமானது அங்க தேசத்துல பட்ட உடனேயுமே அந்த நாட்டுல இவ்வளவு காலமாக இருந்த அந்த வறுமைக்கு விடிவு வந்து அங்க மழை பொழிவு உண்டாகுது, நாடே செழிச்சு வளருது. இப்படியாக ரோமபாத மன்னர் அவர் நினைச்சதை சாதிச்சு முடிச்சிட்டாரு. நாட்டுக்கு நல்ல வழி பிறந்துருச்சு. ஆனாலும் விபண்டகர் போயிருக்கிறாரே, அவர் திரும்ப வருவார் இல்லையா? அப்படி வரும்போது தன்னுடைய மகனை இப்படி ஏமாத்தி அங்க தேசத்து ராசா நாட்டுக்குள்ள கூட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம பெண்களோடெல்லாம் அவருக்கு பழக்கமாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா இந்த நாட்டையே சாபம் போட்டு அழிச்சிட மாட்டாரா அப்படின்னு ரோமபாதர் பயந்து தன்னுடைய மகளாக எப்படி
ரிஷியசிங்கர் கூட பேசி பழகி அவரை நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு தன்னுடைய மகள் அனுப்பினாரோ அந்த மகள் சாந்தாவை இவருக்கு ரிஷியசிங்கருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாரு. இந்த தம்பதியானது நாட்டுக்குள்ள அங்க தேசத்துல சில காலம் வாழ்ந்து அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த ஆசிரமத்திலேயே போய் அருமையாக ஒரு இல்லறத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படியாக ரிஷியசிங்கருடைய இந்த முன்கதையை நம்ம பார்க்கும்போது அவரை கல்யாணம் பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்களே இந்த அங்கதேசத்து ராசாவுடைய மகள் சாந்தா. இந்த சாந்தா அங்கதேசத்து ராசாவுடைய வளர்ப்பு மகள். இந்த அங்கதேசத்து ராசாவுக்கு பல காலமாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த அங்கதேசத்து ராசாவுடைய மனைவி வெர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தசரத மகாராஜாவுடைய மூத்த மனைவியாக இருந்த கௌசல்யா தேவியுடைய உடன் பிறந்த சகோதரி. ஸோ வெர்சினின்னு சொல்லப்படக்கூடிய அங்கதேசத்து ராணியும் இந்த பக்கத்தில் தசரத மகாராஜாவுடைய மனைவி கௌசல்யாவும் சகோதரிகளாக இருக்கும்போது எந்த தம்பதிக்கு தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் முதல்ல ஒரு பொன் குழந்தை பிறந்து சாந்தான்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தையானது வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பல காலமாக எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, எங்களுக்கு நீங்க ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு தசரதன் கிட்ட வெர்ஷினி கேட்கும்போது என்னுடைய மகள் சாந்தாவையே நீங்க எடுத்து வளருங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அப்படி வளர்ந்த ராமனுக்கு முன்பிறந்த தசரதனுக்கும் கௌசல்யா தேவிக்கும் பிறந்த அந்த சாந்தாவைத்தான் இப்ப ரிஷியசிங்கர் தன்னுடைய மனைவியாக காட்டுக்குள்ள ஆசிரமத்தில் வச்சு இல்லறம் நடத்தி வர்றாரு. இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். முதல்ல பிறந்த சாந்தாவை தத்து கொடுத்ததுக்கு அப்புறமா பல காலமாகியும் இங்க தசரத மகாராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லாம இருக்குது. அதுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண வேண்டி இருக்கு. வசிஷ்டர் என்ன சொல்றாரு, ரோமபாதருடைய நாட்டுல இந்த ரிஷியசிங்கருடைய பாதம் பட்ட உடனேயுமே அங்க மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கும் போது இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை உங்களுடைய மருமக பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மகா பெரிய ரிஷியசிங்கர் வந்து நடத்தினா தான் அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரிஷியசிங்கரை அங்கதேசத்து காட்டுக்குள்ளேயே போய் அங்கிருந்து வரவேற்று வந்து தனக்காக புத்திர காமேஷ்டி யாகத்தை தசரத மகாராஜா நடத்துறாரு. இப்படியாக பார்த்து நடத்தப்பட்ட அந்த புத்திர காமேஷ்டி யாகம் முடிவுக்கு வரும்போது அந்த வேள்வி தீயிலிருந்து அந்த யக்ன புருஷன் சொல்லப்படக்கூடிய வேள்வியிலிருந்து உதித்திருந்த தகன்னு மின்னக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த புருஷனானவன் கையில ஒரு கலசத்தை தாங்கி இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தினுடைய பலனானது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாயாசத்தில் இருக்குது. இந்த பாயாசத்தை உன்னுடைய மனைவிகளுக்கு கொடுத்தாயானால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த வேள்வித்தியிலிருந்து பிறந்து வந்த அந்த யாக புருஷன் சொல்றாரு. அந்த பாயாசத்தை பக்தியோடு வாங்கி தசரத மகாராஜா பாயாசத்துடைய பாதி பகுதியை அப்படியே சரிபாதி பகுதியை தன்னுடைய மனைவி கௌசல்யாவுக்கு கொடுக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய அந்த பாதி பகுதியை 2 பங்காக பிரித்து தன்னுடைய மனைவி கைகேயிக்கும் சுமித்ரைக்கும் கொடுத்துறாரு. இப்படி கைகேயிக்கும் சுமித்ரைக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கௌசல்யாவுக்கு கொடுத்த பாயசத்தில் கொஞ்சம் மிச்சமாயிருது, கைகேயிக்கும் சுமித்ரைக்கும் கொடுத்த பாயசத்திலையும் கொஞ்சம் மிச்சமாயிருது. அந்த மிச்சமான ஒட்டுமொத்த பாயாசத்தையும் மறுபடியும் சுமித்ரைக்கு குடிக்க கொடுக்கிறாரு. இப்படியாக தசரதனுடைய இந்த 3 பட்டத்தரசிகளும் அந்த யாகத்திலிருந்து கிடைத்த பாயாசத்தை குடிக்கும் போது அதிலிருந்து மூத்தவராக கௌசல்யா தேவிக்கு நம்முடைய ராமபிரான் பிறக்கிறாரு. 2வது கைகேயி தேவிக்கு பரதன் பிறக்கிறாரு. அப்புறமா சுமித்ரா தேவிக்கு லட்சுமணனும் சத்ருகனும் பிறக்கிறாங்க. யாகத்தீயிலிருந்து பிறந்த அந்த யாகபுருஷன் கொடுத்த அந்த பாயசத்துல மகாவிஷ்ணு கலந்திருந்து ராமபிரானாக வடிவம் எடுத்திருந்தாரு. அதே நேரத்தில் கைகேயி தேவிக்கு பிறந்த பரதனானவர் இந்த மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தினுடைய வடிவம், அவருடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தினுடைய வடிவமாகத்தான் பரதன் பிறப்பெடுத்திருந்தாரு. லட்சுமணனானவர் மகாவிஷ்ணுவை தாங்கி இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய வடிவமாக இந்த பூமிக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. சத்ருகனானவர்
மகாவிஷ்ணு தாங்கக்கூடிய சங்கினுடைய வடிவமாக இந்த பூமிக்கு வந்திருந்தாங்க. அதனாலதான் இந்த ராமாயணத்தை முழுக்க நம்ம பார்த்திருந்தாலும், ராமபிரான் காட்டுக்கு வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும், இந்த சகோதரர்கள் மட்டுமே எந்த நேரத்திலையுமே பிரியாம இருப்பாங்க. ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் எந்த காலத்திலையும் பிரியல அப்படின்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில் கைகேயியால ராமனானவர் காட்டுக்கே அனுப்பப்பட்டுட்டாலும் தன்னுடைய அண்ணனுடைய பாதுகைகளை வச்சே நாட்டை 14 வருஷம் ஆட்சி பண்ணினாரு பரதன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் அண்ணன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு சொன்னா பரதனானவர் சக்கரத்தினுடைய அம்சமாக, சுதர்சன சக்கரம் தான் பரதன், அவரு ராமனுடைய ஆட்சியை அவர் ஆழ்வாரா? அதனாலதான் பரதனானவர் ராமனுடைய பாதுகைகளை வச்சே ஆட்சி நடத்தி வந்தாரு. சத்ருகன் ராமரோடும் லட்சுமணரோடும் காட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் பின்தொடரும் போது பரதன் சுதர்சன சக்கரத்தினுடைய வடிவமாக பரதன் பிறந்து நாட்டை ஆட்சி செய்யும் போது அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு தான் சங்குவினுடைய வடிவத்தில் பிறந்த சத்ருகனை நம்முடைய ராமபிரான் இங்கே நாட்டுக்குள்ளேயே பரதனுக்கு துணையாக சத்ருகனை அங்கேயே இருக்கும்படி பணிச்சிட்டு போயிருந்தாரு. அதனாலதான் இந்த சகோதரர்கள் எந்த காலத்திலையும் ஒருவர் மீது ஒருவர் போட்டி இல்லாமல் ராமபிரானுக்கு துணையாகவே ஆதிசேஷனான லட்சுமணனும் சங்கு சக்கரமாக இருக்கக்கூடிய சத்ருகனும் பரதனும் கடைசி காலம் வரைக்கும் இருந்து வந்தாங்க. வேள்வியிலிருந்து கிடைச்ச பாயாசத்தை 2 முறை சுமித்ரை தேவி அருந்திருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மட்டும் லட்சுமணன் சத்ருகன் அப்படின்னு சொல்லி இந்த 2 குழந்தைகள் பிறந்தாங்க. ஒவ்வொரு பாகத்தை மட்டும் குடிச்சிருந்த கௌசல்யா தேவிக்கும் கைகேயி தேவிக்கும் ஒவ்வொரு மகன்கள் பிறந்தாங்க. இப்படின்னு ராமர் பிறந்த கதையானது நமக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து ராமர் பிறந்த இந்த ராமநவமிய பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய கும்பகோணம் ராமசுவாமி கோயிலை பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால ஏன் நவமி திதியில நம்முடைய ராமபிரான் அவதரிச்சாரு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சமயத்துல அஷ்டமி திதியும் நவமி திதியும் வைகுண்டத்துக்கு போய் நம்முடைய மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்களாம். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பெருமை இருக்குது, ஒவ்வொரு திதியும் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆனா அஷ்டமி நவமியாக இருக்கக்கூடிய எங்க 2 பேருக்கு மட்டும் எந்த சிறப்பும் இல்லை, எந்த கொண்டாட்டமும் இல்லை. அதனால எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க சாமி அப்படின்னு இந்த 2 திதிகளும் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடும் போது அஷ்டமி திதியில கோகுலாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே, அப்படி மகாவிஷ்ணு தன்னுடைய கிருஷ்ணாவதாரத்தை ஒரு அஷ்டமி திதியில எடுப்பேன், அதுக்கப்புறமா அஷ்டமிக்கும் சிறப்பு வரும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ராமாவதாரத்தை இந்த நவமி திதியில எடுப்பேன், அதுக்கப்புறமா நான் பிறந்த இந்த நவமியானது ராம நவமியாக சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு இந்த 2 வரங்களையும் இந்த திதிகளுக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு ராம நவமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமர் பிறந்த இந்த பண்டிகையானது நவமி தினத்துல நவமி திதியில நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பகோணம் ராமசுவாமி கோயில்ல 4 சகோதரர்களை ராமர், லட்சுமணர், பரதர், சத்ருகன் இவங்க 4 பேரையும் நம்ம கோயில் கருவறைக்குள்ளே பார்க்க முடியும். மற்ற நிறைய ராமர் கோயில்களுக்கு நம்ம போகும்போது ராமரையும் லட்சுமணரையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ராமர், லட்சுமணர், அனுமார், சீத்தை இவங்க எல்லாருமே கருவறையில் இருப்பாங்க. ஆனா பரதனும் சத்ருகனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயிலானது வெகு சில கோயில்கள் மட்டும்தான் இருக்குது. பத்ராச்சலம் கோயில்ல போய் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் அயோத்தி கோயில்ல போய் பார்த்தோம்னா இப்படி ஒரு காட்சி கிடைக்கும். சேலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டணத்திலையும் இப்படி ஒரு காட்சியானது நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுது. திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி கோயில் இப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய தலங்கள்ல மட்டும்தான் 4 சகோதரர்களையும் ஒரே இடத்துல கருவறையில வச்சு நம்மளால தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பானது இந்த கும்பகோணம் ராமசுவாமி கோயில்ல நமக்கு கிடைக்குது. கும்பகோணத்தில் சார்ங்கபாணி சுவாமியுடைய கோயில் ஏற்கனவே சிறப்பாக இருக்கும்போது அதுக்கு பக்கத்திலேயே இந்த கும்பகோணம் ராமசுவாமி கோயிலும் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் நம்ம கிட்ட பேசும். நம்ம கோயில்ல தேடி தேடி சிற்பக்கலைகளை அனுபவிக்க தேவையில்லை. சிற்பக்கலைகள் கொட்டி கிடக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நுணுக்கமான சிற்பங்களை இந்த கோயிலுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை படங்களுமே கும்பகோணம் ராமசுவாமி கோயிலுடைய படங்கள்.
எத்தனையோ ராமர் கோயில் இருக்கும்போது இந்த ராமர் கோயில தென்னகத்து அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க ராமரானவர் தன்னுடைய பட்டாபிஷேக கோலத்தை பக்தர்களுக்கெல்லாம் காட்டும்படியாக இருப்பாரு. ராமரும் சீதாதேவியும் ஒரே பீடத்தில் அமர்ந்திருப்பாங்க. பக்கத்திலேயே லட்சுமணனானவர் 2 வில்களை 2 கோதண்டங்களை தாங்கின மாதிரி இருப்பாரு. ஏன்னு சொல்லி கேட்டா, அண்ணன் ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்காரு. அவருடைய கையில் இருந்த வில்லையும் தன்னுடைய வில்லையும் 2 வில்லையும் தாங்கின மாதிரி இங்க லட்சுமணன் பக்கத்திலே நிற்பாரு. அதே மாதிரி பரதனானவர் தன்னுடைய அண்ணன் ராமபிரானுக்கு குடைபிடித்த மாதிரி இங்க நிற்பாரு. சத்ருக்னனானவர் தன்னுடைய அண்ணனுக்கு விசிறி சாமரம் வீசக்கூடிய நிலைமையில இங்கே காட்சி கொடுப்பாரு. இவங்களுக்கெல்லாம் பக்கத்திலேயே அனுமனானவர் வீணையோடு ஒரு தும்புராவோடு நமக்கு காட்சி கொடுப்பாரு. ராமாயணத்தை பாராயணம் பண்ணக்கூடிய நிலைமையில இங்க அனுமனானவர் காட்சி கொடுப்பாரு. பொதுவாகவே கதாயுதத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய அனுமனானவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞன். அதுலயும் ராமாயணத்தை அனுமனை விட பாராயணம் பண்றதுக்கு வேற ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அதனால அனுமனானவர் இங்க வீணையோடு தும்புராவோடு ராமாயண பாராயணம் பண்ணக்கூடிய கோலத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு. இங்க ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தெய்வ சிலைகளுமே நேபாளத்துல கண்டகி நதிக்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாலக்கிராம கற்களாலேயே வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி பேசும்போது விபீஷண பட்டாபிஷேகம், அகல்யைக்கு ராமபிரான் சாப விமோசனம் கொடுக்கக்கூடியது, சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம், வாமன அவதாரம், மீனாட்சி திருக்கல்யாணம், ராமாயண காட்சிகள், இந்திர பகவான் யானை மீது இருக்கக்கூடிய காட்சி, கருடன் மீது விஷ்ணு பகவான் பயணப்படக்கூடிய காட்சி, வைகுண்ட பெருமாளுடைய காட்சி, உலகளந்த சுவாமியுடைய காட்சி, லட்சுமி வராகருடைய காட்சி அப்படின்னு நிறைய சிற்பங்கள் இங்க நம்முடைய கண்ணுக்கு விருந்தளிக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே கும்பகோணத்தில் மகாமகம் விழா நடக்கும்போது அங்கே 5 முக்கியமான பெருமாள் கோயில்கள் கலந்துப்பாங்க. அந்த விசேஷத்தில் சாரங்கபாணி சுவாமி, சக்கரபாணி சுவாமி, ராஜகோபால சுவாமி, வரதராஜ பெருமாள் அவங்களோடு சேர்ந்து இந்த கும்பகோணம் ராமசுவாமியும் சேர்ந்து பக்தர்களுக்கெல்லாம் மாசி மகத்தில் தீர்த்தம் கொடுப்பாரு. இந்த கோயிலோட வரலாறை தொட்டு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அது என்னன்னா, மகாமக குளத்துல நீராடுறதுக்காக இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு அயோத்திக்கு போகக்கூடிய வழியில நம்முடைய ராமபிரான் வந்து சேர்றாரு. சீதாதேவியும் ராமரும் மகாமக குளத்துல நீராடும் போது அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு அற்புதமான அமிர்த கலசமானது வெளிப்பட்டு வந்துச்சாம். அப்படி வெளிப்பட்டு வந்து ராமரும் சீதாதேவியும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய அவதாரமாக இந்த பூமியில வந்திருக்காங்க அப்படின்னு அங்க இருந்த அத்தனை பேருக்கும் சொல்லி, ராமபிரான் சீதாதேவியுடைய கடாட்சமானது கும்பகோணத்துல எல்லா காலத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமிர்த கலசத்திலிருந்து வந்த அசரீரியின் காரணமாக பல காலமாகவே இங்க ராமசுவாமி கோயில்ல சீதாதேவியும் ராமரும் தங்கினாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த கோயில் கட்டப்பட்ட வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகள் காலகட்டத்திலேயே இந்த கோயிலானது உருவாகி இருந்தாலும் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அச்சுத தேவராயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தஞ்சை ஆண்ட ஒரு நாயக்க மன்னரானவர் தன்னுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட தாராசுரத்தில் ஒரு குளத்தை வெட்டினாருங்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய கிணறு தோண்டுறாங்கிறாங்க. எது எப்படியோ அந்த குளத்தையோ கிணறையோ அவர் தோண்டும் போது அவருக்கு ராமர் சீத்தையுடைய சிலா மேனிகள் எல்லாம் கிடைக்குது. அந்த மேனிகளை எல்லாம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்றதுக்காக இங்க ஏற்கனவே 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டிருந்த கும்பகோணம் ராமசுவாமி கோயில மிகப்பெரிய அளவுல எடுத்து கட்டினாராம். கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தஞ்சை நாயக்க மன்னர் அச்சுத தேவராயருடைய அமைச்சராக இருந்த இந்த கோவிந்த தீட்சிதரை வச்சு இந்த கோயிலுடைய திருப்பணிகள் பண்ணப்பட்டுச்சு. அச்சுத தேவராயரால இந்த கோயிலுடைய திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் பின்னால வந்த ரகுநாத நாயக்கருடைய காலத்துல தான் இந்த கோயில் திருப்பணிகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயமானது சொல்லப்படுது. இன்னைக்கு கூட கோயில்ல போய் நம்ம பார்க்கும்போது தாராசுரத்துல குளம் வெட்டுறப்ப கிடைச்ச அந்த ராமர் சீத்தையுடைய சிலைகளை எல்லாம் உற்சவர் திருமேனிகளாக நம்மளால பார்க்க முடியும்.
இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க சீதாதேவியும் ராமரும் 2 பேரும் இணைந்த கோலத்துல இலங்கைக்கு போய் சீதாதேவியை மீட்டுட்டு வந்து பட்டாபிஷேக கோலத்துல ராமர் காட்சி கொடுக்கறதுனால ஒரே பீடத்துல ராமரும் சீதையும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை வந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சித்திர ராமாயணத்தை இந்த கோயில்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயிலுடைய பிரகாரத்துல மொத்தம் 219 படங்களாக, வண்ண ஓவியங்களாக, சித்திரங்களாக ராமாயணமானது தீட்டப்பட்டிருக்கும். மொத்தம் 3 வரிசைகள்ல தீட்டியிருப்பாங்க. இந்த பிரகாரத்தை ஒவ்வொரு முறையும் 3 முறை வலம் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வரிசையாக இந்த சித்திர ராமாயண படங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அப்படியாக பார்த்து முடிக்கும் போது ஒட்டுமொத்த ராமாயணமும் நம்ம பார்த்த அந்த ஒரு பலனானது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 62 தூண்கள், இந்த 62 தூண்கள் இருக்கக்கூடிய மண்டபமானது ஒவ்வொரு தூணுமே ஒற்றை கல்லால செய்யப்பட்ட தூண்கள். இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன அருமையான சிற்பங்களை எல்லாம் பார்க்க முடியும். வடக்க பார்த்த நிலையில 5 நிலை ராஜகோபுரமானது இந்த கோயில் இருக்குது. 6 கால பூஜை நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயிலாக நம்ம இந்த கோயிலை தரிசனம் பண்ண முடியும். இந்த கோயில்ல நம்ம சீதா ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்தது மாதிரியே இங்க ஸ்ரீனிவாச பெருமாளையும் தரிசனம் பண்ண முடியும். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள், ஆழ்வாருக்கு தனிச்சன்னதி, கோபாலசுவாமி இவங்களையெல்லாம் நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அப்புறம் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல வரக்கூடிய அட்சய திருதியில இந்த கும்பகோணத்துல 12 பெருமாள்கள் கருட சேவை காட்டுவாங்க. சார்ங்கபாணி சுவாமி, சக்கரபாணி சுவாமி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராமசுவாமி, ராஜகோபால சுவாமி, ஆதிவராக பெருமாள், கிருஷ்ணசாமி, வரதராஜ பெருமாள், லட்சுமி நரசிம்மர், நவநீத கிருஷ்ண சுவாமி, வெங்கட நாராயண சுவாமி, பத்மநாப சுவாமி, இன்னொரு ராமர் சுவாமின்னு சொல்லி 12 சுவாமிகள் இந்த இடத்துல கருட சேவை காட்டுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல வரக்கூடிய அட்சய திருதியில. அதே மாதிரி ராமருக்காகவே சிறப்பாக கட்டப்பட்ட இந்த கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ராமநவமி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமசுவாமி கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.